இப்போ அடுத்தபடியாக சுந்தர். அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மேட்சை ஷாருக் கான் ஏலம் எடுத்து பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட் பற்றியே தெரியாத ஒருத்தர் ஏலம் எடுத்து அவர் படுத்துகிற பாட்டை மட்டும் பாருங்களேன். ஏம்பா மேட்ச் ஆரம்பிக்கலாமாப்பா? சார் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆச்சு சார், லேட்டாக வருங்க. ஏம்பா பணம் போட்டோம் நான்பா ஆரம்பிச்சு எப்படி பாது? அதெல்லாம் முடியாது, ஒத்து முடியாது சார். எல்லாம் சொன்னால் வெளியே அனுப்பிச்சுடுறேன் சார், பாருங்க சார். சரிப்பா, எனக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது. நம்ம ஆளுங்க யார் காட்டுப்பா. சார் நம்ம முதல் வரது உத்தப்பா சார். இது என் சித்து பண்ணா. டேய் அவனே ஏலத்து வித்தா ஒரு கோட்டை வித்தா சும்மா ஆடுவான்டா. டேய் வேஸ்டா நீ, வேஸ்ட் ஃபெல்லோ. சார் உத்தப்பா இல்லை சார், சூப்பரான ஒரு பாருங்க சார். ஏம்பா சொல்லி முடியல அதுக்குள்ள ஓடிட்டு வந்துட்டாரு. யோ நயா நீ அத்தியாரியா? சார் அடுத்தது வார்னர் சார். நாத்த வாரினாரு, ஊர்ல குப்பை வாரினாரா இல்ல ரோட்ல மண்ணை வாரினாரா? நம்ம வார சொல்றா சார். வார்னர் பிளேயர் சார், பாருங்க சார் எப்படி ஆடுறாரு. சார் போங்க சார், பேசி அவுட் ஆயிடுங்க. என்னப்பா சொல்லுங்கிற அவுட் ஆயிடு. அப்பா சரியில்லை சரியில்லை, வேற யாரா இருப்பா. சார் அடுத்து யார் வரானா? நம்ம ரெய்னா சார். என்னது ரெய்னா? மேட்ச் கேன்சலா? போட்டதுக்குலாம் வேஸ்டா? ஏம்பா என்னப்பா அது? ஐயோ சார் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. மேட்ச் ரெயின் வந்து நின்றுச்சுன்னா 1 பாயிண்ட் தருவாங்க. எங்க ஊர்ல 10வது சீட்டானா 100 பாயிண்ட் மேல தருவாங்க. நீங்க 1 பாயிண்டா 100 கோடி போட்டீங்களா? அதெல்லாம் ஒத்துக்கூடாது சார். இதுவே அதிகம் சார், அமைதியாங்க சார். மேட்சை மட்டும் பாருங்க சார். ஏம்பா அடுத்து யார் பாடுவா? சார் கெயிலு. இது ஜெயிலுக்கா? ஏம்பா அங்கெல்லாம் போக முடியாதுப்பா, நான் இப்பதான் வரேன் ஜெயில இருந்து. ஜெயிலாம் இல்லை சார், கெயில் சார். அதுக்கு முன்னாடி கோட்டுக்கு முன்னாடி பண்ணிடுங்க, பால் மேலே பட போகுது. என்னது என் நான் தெரியுமா? ஐம் கோஸ்ட் கோபாலருமா? என்ன தாண்டி பால் வருமா? வருமா சார்? பால் இங்கில சார், பால் வெளியே போயிடுச்சு பாருங்க சார், ஸ்டேடியத்தை விட்டு. என்னது ஸ்டேடியத்து வெளியே போயிடுச்சா? அவனே போய் தான் சொல்லு, புது பால்லாம் தர முடியாது சார். தந்துதான் சார் ஆகணும். ஏம்பா அப்படியே முடியாது, நான் வெயிட் பண்றேன். ஐ எம் வெயிட்டிங் சார். வெயிட் பண்ண முடியாது, நீங்க ஆடுறதுனா ஆடுங்க, இல்லை போங்க சார். சார் என்ன சார் பேசுறீங்க? அத்தியார்த்த வரா கம்பீர் கம்பீரா? யோ உனக்கு எப்போ பீர் வேணுமா? ஈவினிங் வா வாங்கி தரேன். உடனே பீர் கட்டா? அதெல்லாம் முடியாது முடியாது சார். அங்க பாருங்க சார், நோ பால். ஏய் யாரோட போய் சொல்ற? எனக்கு கண்ணு தெரியும். ஐ வில் கில் யூ. கையில பால் வச்சுக்கிறான், நோ பால்ல போய் சொல்றான். சார் அது கிரிக்கெட் ரூல்ஸ் சார். சார் அவுட் சார், எல்பிடபிள்யூ. ஏய் ஏபிசி தப்பு தப்பா சொல்லுங்கற. ஏய் வேஸ்ட் பண்ணு போடா. ஏன்டா ஏலத்துக்கு சார் வேற யாரும் சார்? அடுத்து சார் கேப்டன் டோனி வரா சார், கலக்க போறாரு. அப்படியா சார்? அடி போறா சார். என்னப்பா டோனி ஆகல போனி கம்முனு வாணி. ஓ நான் ஏத்துறீங்க, நானே இறங்குறேன்டா. ஏய் எல்லாம் கேட்டு சாத்துறா, எல்லாரும் சாணியில விடு பாத்துக்கலாமா? ஏய் ஜெய் சடங்கு பண்ற மேஸ். ஒட்டுமொத்த கிரிக்கெட் டீமையே அல்லோல கல்லோல படுத்திட்டீங்க. இப்ப ஜட்ஜஸ் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு பாப்போம். மனோபாலா சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? பிரசன்ட் இதுல ராஜேந்திரன் ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுனால அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நல்ல இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. ஆனா இது கிரிக்கெட் ரசிகர்கள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை ரசிக்க முடியும். அதனால நீங்க வந்து எடுக்கிற எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அது ஜனரஞ்சகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கிறது நல்லது. யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காமெடி. ஆல் தி பெஸ்ட். இப்போ ரமேஷ் கண்ணா சார் நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. 2 டபுள் வாய்ஸ்ல பஞ்சஸ் காமெடி ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. நிறைய இடத்துல புரியல. ஏற்கனவே எனக்கு கிரிக்கெட் புரியாது, இல்லை ஹீரோ வேற இப்படி புரியாம பேசினாரா, சில ஜோக்ஸ்லாம் எனக்கு சுத்தமா புரியல. மற்றபடி வெரி குட் அட்டெம்ப்ட். உங்களுடைய நோட்வர்தி பாயிண்ட்ஸ். அதாவது காமெடிக்கு ஏத்த உடல்வாகு உங்களுக்கு, நல்ல கலரு. உங்களுக்கு பெரிய மைனஸ் ஆனது என்ன அப்படின்னா நீங்க சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணது. நான் நினைக்கிறேன் நீங்க நல்ல காமெடி பண்ணுவீங்க. நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க யார்கிட்ட வரணும்னு, அது அவ்வளவுதான். உங்ககிட்ட தான் மேடம். எங்கிட்டயா? சூப்பர். வாங்க 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 வாங்க. பாத்தீங்களா எங்க ஆளை பாருங்க, எங்க ஆளை பாருங்க. சந்தேகமே இல்லாம உங்ககிட்ட தான் சொன்னாரு. வெரி குட், சூப்பர். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இப்ப வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல ஒரு சோலோ ஆக்ட் பார்க்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். என் பேரு கண்ணன். நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண போறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்கு மனைவி அமைஞ்சது இறைவன் கொடுத்த வரம் தான். நான் கிழிச்ச கோட அவ தாண்ட மாட்டா. ஏன் தெரியுமா? இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டது. நான் ஆபீஸ்ல இருந்து ராத்திரி 3 மணிக்கு போனாலும் சரிதான்,
எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. ஏன் தெரியுமா? நான் போய் தான் உழ வைக்கணும். ஆனா நான் மானஸ்தன், ரோசக்காரன், கோபக்காரன். போன உடனே உழ வச்சிட மாட்டேன். பாத்திரம் எல்லாம் விளக்கி விட்டு தான் உலைய வைப்பேன். என் மனைவியோட புடவைய நல்லா நான் துவைப்பேன். ஆனா அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி தெரியுமா? அவ பாவாடை எடுத்து மக்கடு கட்டிக்கிட்டு துவைப்பானா எல்லாரும் அவதான் துவைக்க நினைச்சு ஏமாந்து போயிடுவாங்க. இதுதான் எனக்கு மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம். ஒண்ணும் இல்ல, ஒருத்தன் பஸ்ல ஏற போயிருக்கான். ஏறாதேன்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. படான்னு இறங்கிட்டான். பாத்தீங்கன்னா பஸ் தீ பிடிச்சி எரியுது. ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கான். போகாதேன்னு ஒரு குரல் கேக்குது. டக்குன்னு கீழே காலை பின்னாடி வச்சுட்டான். ஷாப்பிங் மால் இடிஞ்சு விழுந்துட்டு இவன் பயங்கர ஆச்சரியமா போட்டுது. யாரா நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருக்கா? அந்த குரல் யாரான்னு குரலை பார்த்து கேட்டான். யாரு நீ என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்கான்னா? அந்த குரல் சொன்னிச்சு, நான் தான் உன்னை காப்பாத்த வந்த காவல் தெய்வம். உனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் எச்சரிக்கை செய்து காப்பாத்துவேன். உடனே இவன் கேட்டான், சனியனே என் கல்யாணம் நீங்க எங்க போயிருந்த? சாப்பிடும் போதுதான் இந்த மனைவிகள் நொய்யு புருஷன்ட்ட பேசுறது. நான் என் சாப்பாடு கூட என் மனைவி சொல்றா, ஏங்க என் சமையல் எப்படிங்க இருக்கு? நான் இப்படியே டெய்லி சமைச்சு போட்டா எனக்கு என்னங்க கிடைக்கும்னா, என்னோட எல்ஐசி பாலிசி கிடைக்க முடியும். சாப்பாடு சாப்பிட்டு இந்த கதிக்கு தான் ஆளாகணும். ஒண்ணும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். மண்டை நல்லா புடச்சி கிடந்தது. என்னடா இது இப்படி மண்டை புடச்சி கிடக்க, மனைவி அடிச்சு விட்டாளாடான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சீச்சி என்னடா இப்படி கேட்டு விட்டேன், என் மனைவியாவது என்ன அடிக்கிறதாவது, இனிமே நான் உங்களை அடிக்கவே மாட்டேன்னு மண்டையில அடிச்சு சத்தியம் பண்ணாடா. மண்டை இந்த மாதிரி புடச்சு போச்சுறாங்கிறான். என் மனைவி கிட்ட நான் அன்பா கேட்டேன், அடியே நான் செத்து போயிட்டேன்னா உன்னை வாயை பொத்துறான். அட ஒரு பேச்சு கேட்கறேன்டி, செத்து போயிட்டேன்னா நீ அதுக்கப்புறம் நீ என்னடி பண்ணுவேன்னா, என்னங்க பண்ணுவேன், நான் என் தங்கச்சியோட வாழ்ந்துருவாங்கன்னா. திருப்பி என்ன கேட்டா, நான் செத்து போயிட்டேன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்கன்னா, நானும் உன் தங்கச்சியோட இருந்துருவேன். நல்ல ஒரு பஞ்சோட உங்களுடைய ஸ்டாண்டப் காமெடி முடிஞ்சிருக்கு. சோ எப்படி அசத்திருக்கீங்க நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வண்டர்ஃபுல். சோ ஸ்டாண்டப் காமெடில எல்லாரையும் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. எல்லா குருஸும் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ எல்லா கிட்ட இருந்துமே கமெண்ட்ஸ் பாசிட்டிவா தான் வரப்போகுது. நீங்க முதல்ல யாரை பிக் பண்றீங்க? ரமேஷ் கண்ணா சார். சூப்பர். நீங்க ரமேஷ் கண்ணா சார் செலக்ட் பண்ணீங்க? நான் வெளில யாரையாவது ஒருத்தவங்களை செலக்ஷன் பண்ணி ஆகணும். டக்குனு அவங்க பேர் வந்து சொல்லிவிட்டேன். ரொம்ப ஆணவத்தில் அலையாத கண்ணா, நீயும் நானுமா? எனக்கு 4 பேருமே ரொம்ப பிடிக்கும். 4 பேரோட ரசிகர் நான். மொத்தத்தையும் சொல்லி போட்டு கடைசியில் இப்படி வேற சொல்லி போட்டு அப்புறம் மீதி 3 பேருக்கு வச்சுக்குவாங்களே. ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா? அவர் என்ன சொன்னாரு, என் பொண்டாட்டி துணியை நான் புடவையை நான் துவைப்பேன், பாவாடை கட்டிட்டு தான் துவைப்பேன்னு சொன்னாரு. அப்ப நம்ம எல்லாம் சிரிச்சோம். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தட்டினாப்ல. ஏன்னா அவர் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. ஐயோ எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ, எப்படிதான் லிங்க் பண்றாங்களோ. Thank you so very much.